ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1,00,000 அடகு வச்சுருந்து என்னோட நகை 1,00,000 இல்லை 65,000க்கு வச்சதாக இருக்கட்டும், 2,00,000 ரூபாயாக இருக்கட்டும், இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோடய நகையை கொஞ்சம் சீக்கிரமாகவும் அதே மாதிரி ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணி மீட்கிறேன். அந்த ஐடியாஸ்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐடியாஸ் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கும் எப்படியெல்லாம் நகையை ஈஸியாக திருப்பலாம் அப்படின்றதும் நிறைய பேரோட கனவாகவே போயிடுது நகையை திருப்புறது அப்படின்றது. ஸோ அது நிறைவேறதுக்காக தான் இந்த ஐடியாஸ் எல்லாமே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட்டை பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிராம் 11,955 ரூபா, அதாவது 12,000 தான் சொல்லப்போனால். இதுதான் இன்றைக்கான கோல்டு ரேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் தங்கம் வாங்குகிறோம், செய்கூலி சேதாரத்தோடு எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 56,150 ரூபா ஆகும். இது ஒரு அப்ராக்சிமேட் தான். அதுக்கப்புறம் 1 கிராம் வெள்ளியோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 198 ரூபா. இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. போனால் இன்றைக்கி கூட நான் நகையை ரெனிவல் பண்ணுற டேட் எனக்கு ஜனவரி தான். பட் இன்றைக்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மந்த்தே டிசம்பர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கார்டை நான் ரெனிவல் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நகை அடகு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைரி எடுத்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன நகைலாம் அடகு வச்சுருக்கோம் அப்படின்றத மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சா மட்டுமே நம்மளுக்கு என்னென்ன நகை அடகில் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் பேங்க்கில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஒரு கார்டு பின்னாடியும் அதை ஒரு பென்சிலால் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மொபைலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே எவ்வளோ பர்சன்டேஜ்னு வீட்டிலே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வட்டி கட்டணும்னு அங்கே போய் தான் கேட்கணும்னு இல்லை, நம்ம நாங்களாமே கால்குலேட் பண்ணியே எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக தெரியும். ஒரு நாள் அதையும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கீழே கேளுங்க. இது முக்கியமான விஷயமே. நான் ஏன் நோட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறேன், நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றது தெரியணும். தெரிஞ்சால் மட்டுமே நம்ம அதை அடைக்கிறதுக்காக முயற்சிப்போம், நல்ல வேலைக்கு போவோம், எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சாதான் சீக்கிரமாக நம்மளுடைய கடனை அடைக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம முயற்சிக்கணும், முயற்சிக்காமல் இருந்துடக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்மளுக்கு கடன் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதை அடைக்கிறதுக்கு நம்ம செயல்படுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதே மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம், இவ்வளோ வட்டி 12 மாதத்துக்கு வரும் அப்படின்னு போட்டு மந்த் வைஸாக எழுதிக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி போட்டு இந்த மாதம் இவ்வளோ கட்டணும் அப்படின்னு பர் மந்த்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கட்டுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இப்போ மேக்ஸிமம் ஃபோன்லேயே ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி வந்துருச்சு. ஆப்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுபோல் தான் ஐஓபியாக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், ஆன்லைன்லேயே மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது. உங்களுக்கு தெரியலனாலும் பேங்க்லேயே ஏதாவது அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, லிங்க் பண்ணி. நீங்கள் அதை வீட்டில் இருந்தே ஆக்சஸ் பண்ணி வட்டி கட்டிக்க முடியும், முதலையும் கட்டிக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி வட்டி ப்ளஸ் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய நகையை ஈஸியாக வீட்டுக்கு மீட்டு எடுத்துகிட்டு வர முடியும். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் அதுதான். பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் இன்டர்நெட் பேங்கிங்கில் நான் ஐஓபி, இந்தியன் பேங்க்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்தியன் பேங்க் எப்போயுமே ரொம்ப ரஷ்ஷாக, காலைல போனால் ஈவினிங் ஆகிடுது, நம்மளோட ஒர்க்கே கெட்டு போயிடுது. இதனால் நமக்கு ஒரு நாள் சம்பளம் கூட பாதிக்கப்படுது. ஸோ அதனால் நான் இந்தியன் பேங்க் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லலை. பட் எஸ்பெஷலாக எங்கள் ஊர் சைடு அப்படி இருக்குது. ஸோ எல்லா பேங்க்கும் அப்படின்னு நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். இந்தியன் பேங்க்கும் நல்ல பேங்க் தான், கவர்மெண்ட் பேங்க் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கு. ஸோ நான் இப்போதைக்கு இந்தியன் பேங்க் போகிறதில்ல, ஐஓபி தான் யூஸ் பண்ணுறேன். ஐஓபி ரொம்ப எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, எங்கள் ஊரில் இருக்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் போனோடனே வேலை முடிஞ்சிருது. ஸோ மேக்ஸிமம் அதுவும் இல்லாமல் என் பேரில் வைக்கிறதில்ல, ஏன்னா எனக்கு குழந்தைங்களாம் இருக்கிறனால என்னால் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் பேரில் தான் மேக்ஸிமம் வச்சுக்கிறது. ஸோ அப்படி தான் இப்போயும் என் ஹஸ்பண்ட் பேரில் இருந்தது அவங்களே போய்ட்டு ரினியூவல் பண்ணிவிட்டு அதே மாதிரி புதுசாகவும் வாங்கிட்டாங்க. ரினியூவல்னோடனே நம்ம வட்டி மட்டும்தான் கட்டி திருப்ப முடியும் அப்படிலாம் கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி இருக்குது ஐஓபியில். உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லுங்கள். வட்டி மட்டும் கட்டவே முடியலை எங்கள் ஊர் சைட்லலாம். நம்ம ஃபுல் அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டியோடு கட்டி திருப்பி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த டைம் திருப்பி
அப்படியே வச்சுருக்கோம். கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஃபாலோ பண்ணுற இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மள இப்போ வந்து முன்னாடியே கொஞ்சோண்டு அமௌண்ட் கட்டிகிட்டே இருந்ததுனால வட்டி குறைஞ்சிருச்சு. முதல்லையும் கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ முன்னாடி இருந்த முதலை விட கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து திருப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்களும் செய்யுங்க. அப்புறம் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாங்கள் வந்து 1,33,000 அந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் அமௌண்ட்டாக வச்சுருந்தோம். இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். 2 கார்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு 60 அந்த மாதிரி 1,20,000க்கு வச்சுருக்கறதுனால எங்களுக்கு திருப்பவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 கார்டாக இருக்குல்ல. இப்போ நமக்கு 1,33,000 40,000ங்கிறது எங்கே இருக்குது. பட் நம்ம 60,000 அப்படிங்கிறது நமக்கு ஈஸி தானே. ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் திருப்பின மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம நகை நம்மள்ட்ட வந்துருச்சு அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிரித்து வச்சுட்டோம் இந்த டைமை. அதில் கொஞ்சம் ஃபீஸ் நமக்கு வந்து லாஸ் தான். ஏன்னா சேர்த்து வச்சோன்னா ஒரு 300 முடிஞ்சிடும். 2 கார்டை போட்டால் 600 ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 300 பார்த்தோன்னா நம்மளால் நகை வந்து சீக்கிரம் திருப்ப முடியாது. ஸோ திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நான் பிரித்து தான் வச்சுக்கிட்டேன். எப்பயுமே நான் அதை தான் யூஸ் பண்ணிக்குவேன். பிரித்து வச்சு ஃபஸ்ட்டு என்னால் முடிஞ்ச நகையை திருப்பிடுவேன். அடுத்து அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நகையை திருப்பிட்டேன்னா. ஸோ அதே மாதிரியே நீங்களும் பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா நம்ம சம்பாரிச்சா தான் நம்மளோட எல்லா கடன்களையும் அடைக்க முடியும். ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றத நல்லா 4 தடவை யோசிச்சுக்கோங்க. இந்த கடன் கண்டிப்பாக நகை கடன் வந்து நகையை வச்சு நம்ம பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பெரிய விஷயங்களுக்குன்னா வந்து நம்ம வந்து நகையெல்லாம் அடகு வச்சு வாங்கலாம். சின்ன விஷயம் டூர் போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம வந்து என்றைக்குமே நகையை அடகு வச்சு வந்து செய்யக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி வந்து எப்பயுமே நான் சொல்கிறது அதுதான், 1க்கு 10 டைம் வந்து நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. திங்க் பண்ணி செயல்பட்டோம்னாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து நகை வந்து அடகுக்கு போகிறத வந்து தடுத்துட முடியும். ஸோ அதே போலவே ரொம்ப எசென்ஷியல், நம்ம ஒரு நல்ல இடம் வாங்க போகிறோம், அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தைங்களோட ஸ்டடீஸு, குழந்தைங்களோட மேரேஜ் அந்த மாதிரி தேவைகளுக்குன்னா நகையை கண்டிப்பாக வைங்க. ஏன்னா நகைங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்காக, நம்மளோட ஃப்யூச்சர் ட்ரீமை நோக்கி அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்காக நம்ம அதை கண்டிப்பாக வந்து செய்யலாம். ஸோ இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மள நகை வந்து அடகு வைக்கிறத தடுக்கவும் முடியும். நல்ல விஷயங்களுக்காக அடகு வச்சுட்டோம்னா நம்ம அதை எப்படி திருப்பலான்றதையும் திங்க் பண்ணுவோம். முக்கியமான பாயிண்ட் வந்து செலவுகளை குறைக்கணும், சேமிப்பை அதிகப்படுத்தணும். அதிகமாக நம்ம சேமித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்மளோட அடகுல இருக்க நகையை வந்து மீட்டு எடுக்க முடியும். ஸோ வந்து சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களோட பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து பிஓஎஸ்பியில் போட்டு சேவ் பண்ணலாம். வந்து நம்ம வீட்டில் எங்கேயுமே போகாமல் நம்மளோட உண்டியலில் கூட சேமித்து சின்ன நகைகளை வந்து திருப்ப ஆரம்பிக்கலாம். இப்போ எப்பயுமே நம்மளால் மொத்த அமௌண்ட் போட்டு திருப்ப முடியாது. ஸோ கொஞ்சமாக முதலும் வட்டியும் கட்டுங்க. உங்கள்கிட்ட ஆன்லைனில் எந்த ஆப்புமே இல்லை, பேங்கிங் ஆப்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நேர்லையாவது போய்ட்டு கொஞ்சம் அப்பப்போ வட்டி முதல் அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி கட்டிகிட்டே வாங்க. உங்களோட சுமை குறையும், நகை வந்து ஈஸியாக நம்மளோட வீட்டுக்கு மீட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணி கொஞ்சமாக நகையை வந்து திருப்புங்க. ஏன்னா ஒரு சம்பளம் பத்தாது. ஸோ வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா ஹஸ்பண்டோடது செலவு பண்ணுங்கள், அதாவது வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. ஒய்ஃபோடதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நகைக்கு அடைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரம் விரைவில் வந்து எங்களை மாதிரியே நீங்களும் வந்து நகையை மீட்டு எடுத்துட முடியும். வீடியோவில் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரீசெண்டாக நான் என்னெல்லாம் திருப்பியிருக்கேன், அது எவ்வளோ வெயிட்டு அப்படின்றத சொல்கிறேன். அந்த வீடியோ வேணால் மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.